ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே மிக மிக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைச்சிருக்கு. டாப்ஸ் திட்டம் விஷயமா தான். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்ட விஷயமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அமைச்சரவையில் ஒப்புதலும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணி, அதுக்கு கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்கி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாமே எப்போ நடக்கும்? உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதோட நிலைமை என்ன? எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது அந்த குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 நாட்களுக்குள்ள கவர்மெண்ட் ஆர்டர் வெளியாகும், அரசாணை வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கை தொடர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். அவர் தான் தொடர்ந்திருக்காரு. அவர் என்ன கோரிக்கை வச்சார்னா, இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதை முழுசாக ரத்து பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஆகிருக்கு. பல இயரிங்லாம் போயிட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் வந்திருக்கு. இந்த வழக்கோட விசாரணை நேற்று பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து காணொலி மூலமாக ஆஜரானார். இப்போ நீதிபதிகள் முன்னாடி அவர் சொன்ன தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட்டு. அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீம் அதாவது டாப்ஸ் திட்டம் விஷயமா அரசாணை இன்னும் 10 நாட்களுக்குள்ளே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் உறுதி பண்ணியிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் அறிவித்த இந்த திட்டத்துக்கான முழுமையான விதிமுறைகள் அடங்கிய அரசாணை அடுத்த 10 நாட்களுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து இப்படி சொன்னதை அடுத்து நீதிபதிகளாக இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வரும் 21/1/2026 அப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அரசு சொன்ன மாதிரி அந்த 10 நாட்களுக்குள்ளே ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கில் அடுத்த கட்ட உத்தரவை பிறப்பிக்கலான்ட்டு நீதிபதிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். வழக்கு போட்டது என்னமோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் தான் வழக்கு போட்டாங்க. ஆனால் அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் அரசாணை வரப்போகுது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ டாப்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வெளியான அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வரும். அதாவது 30 வருஷம் வேலை பார்த்தா முழு பென்ஷனா, இல்லை 25 வருஷம் வேலை பார்த்தா முழு பென்ஷனா, கிராஜுவேட்டி எவ்வளோ, குடும்ப ஓய்வூதியத்துக்கான கண்டிஷன் என்ன, 10% பிடித்தம் எப்படி கணக்கீடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிபிஎஸ் எம்ப்ளாயீஸ் யாராவது ரிட்டைர்மெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி பென்ஷன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்க சிபிஎஸ் எம்ப்ளாயீஸை வந்து எப்படி டேப்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எந்த டைம் பீரியடுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறது, அப்போ சிபிஎஸ்ஸை வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணுவாங்களா, டேப்ஸும் இருக்குமா சிபிஎஸும் இருக்குமா, பென்ஷன் கால்குலேஷனை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கான மெத்தட் என்ன, எம்ப்ளாயியோடைய கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, டேப்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் தான் வந்து இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அப்புறம் தான் டேப் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ஆர்டர் 10 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வெளியிடலைன்னா கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜனவரி 21க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆர்டர் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்த அப்புறம் தான் உங்களுடைய எல்லா கொஸ்டினுக்கும் விடை அதில் காத்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டாப்ஸ் திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசாணை வந்தால் அதில் என்ன மாற்றம் இருக்கும் ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.